ஸோ இந்த வீடியோல வீக் டைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டாவும் இல்லாம, உங்களுக்கு தெரியாத ஒரு ஆளாவும் இல்லாம, உங்களுக்கு தெரியும். பட் கைண்ட் ஆஃப் தெரியும். அந்த மாரி இருக்கும்ல. அந்த மாரி ஆளுங்கள்லாம் வந்து உங்களோட கரியருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க. எந்த மாரி அப்படின்னா, அ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கும்போது, உங்கள பத்தி எல்லாமே தெரியும். உங்க கூடயே இருப்பாங்க. இது அதுன்னு ஃபன்னா இருக்கும். உங்களோட சோசியல் லைஃப்ல அவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கும்போது. யாருன்னே தெரியாதவங்க பெருசா வந்து அவங்க கூட ஒரு 3 பெர்சன் இல்ல 4த் பெர்சன் அந்த மாரி இருக்கும். பட் வந்து இந்த வீக் டேஸ்ல இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸோ, கொலீக்ஸோ அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்கள பத்தி. பட் வந்து நெறைய பேசியிருக்க மாட்டீங்க. ஒரு LinkedIn கான்வர்சேஷனா இருக்கலாம். இல்ல வந்து உங்களோட ப்ரீவியஸ் கம்பெனில நீங்க வொர்க் பண்ணப்ப, உங்க கூட பெருசா வந்து கான்வர்சேஷன் நேச்சுரலா நடந்திருக்காது. உங்களோட டீம்ல இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டா இருக்கும். இல்ல வேற ஒரு டொமைனா இருக்கும். ஸோ வந்து அவங்க கூட பெருசா நீங்க ஃப்ரெண்ட் ஆயிருக்க ஒரு நேச்சுரலா ஃப்ரெண்ட் ஆயிருக்க மாட்டீங்க. பட் அதுதான் வீக் டைஸ். ஒரு லைக் ஒரு 2, 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களோட LinkedIn ப்ரொஃபைல நீங்க போய் பார்த்தீங்கனாலோ, இல்ல வந்து அவங்க கூட கான்டாக்ட்ல எதர்ச்சியா நீங்க ஆனீங்கனாலோ, அவங்க ஒரு பொசிஷன்ல இருப்பாங்க. ஸோ, அவங்க சொல்ற விஷயமும், இப்போதைக்கு நீங்க பண்ணிட்டு இருக்க விஷயமும் டோட்டலா வேறையா இருக்கும். அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கிடைக்கும். அது ஒரு பெரிய விஷயம் ஆக்சுவலா. உங்களோட லைஃப்‌க்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். சில விஷயம் யூஸ்ஃபுல்லா இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். பட் வந்து நெறைய டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கிடைக்கும். அவங்க வந்து எப்படின்னா, இப்ப நான் யூடியூப் சேனல் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன மாரி சொல்லுவாங்க அப்படின்னா, நல்லா இருக்கு, நல்லா இல்ல சொல்லுவாங்க. இத மாத்திக்கோ, அத மாத்திக்கோ சொல்லுவாங்க. ஜஸ்ட் நீ எப்படி தெரியிற அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அந்த மாரி இருக்கும். பட் வந்து எனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு 3 பார்ட்டி ஃப்ரெண்ட் அப்படின்னா, அவனும் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கலாம். இல்ல வந்து அவன் வந்து வேற ஒரு இண்டஸ்ட்ரியில ஒர்க் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். இல்ல வந்து என்னோட சப்ஸ்கிரைபரா இருக்கலாம் அந்த ஃப்ரெண்டு. அப்படி என்னோட சப்ஸ்கிரைபரா இருக்கிற ஃப்ரெண்டு பெருசா என் கூட பேசியிருக்க மாட்டான். பட் வந்து அந்த வீடியோ பார்க்கும்போது, ஓகே இந்த விஷயம்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு, இல்ல அப்படிங்கிறத வந்து அவன் வந்து எனக்கு சொல்லலாம். அந்த மாரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். இந்த வீக் டேஸ்ல இருந்து. ஞாபகம் வச்சுக்கோங்க.